பாரதி ராஜா வந்துட்டு நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின ஒவ்வொரு நடிகைகளும் குறிப்பாக அவங்களுக்கு அந்த ஆறில் வைக்கிறதுல வந்துட்டு ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வைக்கக்கூடிய எல்லாருமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அப்படி யார் அப்படின்னு சொல்லி மற்ற ஆட்களெல்லாம் தேடும்போது வந்துட்டு ஆறில் தான் ரஞ்சிதா அப்படிங்கிற ஒரு நடிகையை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க சினிமாவுக்குள்ளே வராங்க, நடிக்கிறாங்களெல்லாம் தாண்டி இன்று கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலை வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அவர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு பாரதி ராஜா அவர்கள். ஆனால் இப்படி நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு ஆள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவாருன்னு பாரதி நினைச்சு பார்த்துருக்கோம். இல்லை, பாரதி ராஜா சொன்ன மாதிரி இந்த ரஞ்சனி, ராகவி, ரேகா, ராதா, ராதிகா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவர்கிட்ட பிளஸ் என்னன்னா, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மேல் ஆர்டிஸ்ட் யார் பெருசா சைன் ஆகல. ராஜா, அவரை வந்துட்டு பாபு, அந்த மாதிரியான மேல் ஆர்டிஸ்ட் வந்து பெருசா வந்து ஷைன் ஆகல. இந்த அலைகள் ஓய்தல கார்த்திக் மட்டும்தான். மிச்சம் பெரும்பாலும் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மேல் ஆர்டிஸ்ட் பெருசா சைன் ஆகல. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு கலக்கிட்டு தான் போனாங்க. இன்னைக்கும் கலக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ரஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் விஷயம் நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை சரி. நான் ஒரு சராசரியான ஒரு குடும்பத்து பெண் தான். எங்க அப்பா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பஸ்ல வருவேன். சராசரி ஒரு குடும்பத்து பெண், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு செட்டில் ஆகணும், பெரிய ஆசைபாசங்கள்லாம் இல்லாத ஒரு பெண் வந்து நடிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள போறாங்க. அது எங்கெங்கயோ கொண்டு போய் வச்சு சினிமாங்கிறது வேற. சினிமாவில் உங்களுக்கு வேர்த்தா புறப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், மூஞ்சில வேர்த்து வலிச்சா தொடச்சி விடுறதுக்கு ஒரு ஆள், கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள், ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள், இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியா இருந்தாலும் கூட நித்யானந்தா கதை வெத்திர காட்டுறதுக்கு ஒரு வாரத்துல வார பத்திரிகையில எழுதிட்டு இருக்காரு. ஆன்மீகம் சம்பந்தம்னா எந்த விதமான மத சார்ந்த ஆன்மீகம் கிடையாது, காமனான ஒரு ஆன்மீகம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் வாசகர் கூட்டம் இருக்கு. இவரும் தனியா இருக்கிறாரு, இவங்களும் ஒரு பிரச்சனைனால தனியா வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்கள், ஷேர் பண்ணிக்கிற விஷயம், ஒரு நம்பிக்கை. ஒரு நடிகை திரைப்படம் எடுத்து அதனால அவங்க கஷ்டப்பட்டு சில தீய பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த மாதிரி போன கதைகள் இருக்கு. ஒரு நடிகை வந்து யாராவது காதலிச்சு அதை காதல் சேராம சூசைட் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ஜுபேர் அவர்கள். வணக்கம். பாரதி ராஜா வந்துட்டு நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின ஒவ்வொரு நடிகைகளும் குறிப்பாக அவங்களுக்கு அந்த ஆறில் வைக்கிறதுல வந்துட்டு ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வைக்கக்கூடிய எல்லாருமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிலையில் வந்துட்டு பிரபல்யமாக இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி யார் அப்படின்னு சொல்லி மற்ற ஆட்களெல்லாம் தேடும்போது வந்துட்டு ஆறில் தான் ரஞ்சிதா அப்படிங்கிற ஒரு நடிகையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க சினிமாவுக்குள்ளே வராங்க, நடிக்கிறாங்களெல்லாம் தாண்டி இன்று கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலை வரைக்கும் வந்திருக்காங்க இல்லையா சார். இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அவர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு பாரதி ராஜா அவர்கள். ஆனால் இப்படி நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு ஆள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவாருன்னு பாரதி நினைச்சு பார்த்துருப்பாரு. இல்லை, பாரதி ராஜா சொன்ன மாதிரி இந்த ரஞ்சனி, ராகவி, ரேகா, ராதா, ராதிகா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவர்கிட்ட பிளஸ் என்னன்னா, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மேல் ஆர்டிஸ்ட் யார் பெருசா சைன் ஆகல. ராஜா, அவரை வந்துட்டு பாபு, அந்த மாதிரியான மேல் ஆர்டிஸ்ட் வந்து பெருசா வந்து ஷைன் ஆகல. இந்த அலைகள் ஓய்தல கார்த்திக் மட்டும்தான். மிச்சம் பெரும்பாலும் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மேல் ஆர்டிஸ்ட் பெருசா ஷைன் ஆகல. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு கலக்கிட்டு தான் போனாங்க. இன்னைக்கும் கலக்கிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ரஞ்சிதா. ஆக்சுவலாக ரஞ்சிதா வந்து பெங்களூர், நேட்டிவ் வந்து பெங்களூர். ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டாங்க. நடித்த பிறகு தான் தமிழ் படத்தில் இவருடைய நாடோடி தென்றலில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. அவர் ஒரிஜினல் பேர் வந்து ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற பேரில் இருக்காங்க. இவர் வந்து அதை ரஞ்சிதான்னு மாற்றுறாரு. 90 காலகட்டங்களில் அவங்களும் ஒரு கலக்கினார். அதாவது பார்த்தீங்கன்னா அமைதி படம்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அவங்க நடித்த படம் ரஜினி, கமல், ரஜினி கூட கிடைக்கல, கமல், பிரபு, சத்யராஜ், அந்த மாதிரி வரிசையாக அந்த காலகட்டங்களில் ரொம்ப பிஸியாக நடிக்கிறது தான். கொஞ்ச நாள் படார்னு பார்த்தா ஒரு கேப் காணோம், எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ தான் ரஞ்சிதா ஏற்கனவே தெரியும், அது பரபரப்பான பேசப்பட்ட வீடியோ. பட் அந்த வீடியோவுக்கு பிறகு அவங்க லைஃபே அப்படி மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுது. பட வாய்ப்புகளில் மொத்தமாக இறந்துடுறாங்க. திருமண வாழ்க்கையிலையும் டைவர்ஸ் ஆகுது. அதுக்கு பிறகு வாழ்க்கை அப்படி அங்கங்கே போய் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டருங்கிறது வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் உலகத்திலே வந்துட்டு ஒரு பெண் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத பார்த்து மற்ற குடும்பமும் சரி, அவங்க ஆட்களும் சரி, ரொம்ப வருத்தப்படுற ஒரு ஆள் அப்படின்னா ரஞ்சிதாவை தான் சொல்லலாம் இல்லையா. இந்த நிலை உருவாவதற்கான காரணம் இல்லை, ரஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை சரி. நான் ஒரு சராசரியான ஒரு குடும்பத்து பெண் தான். எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பஸ்ஸில் வருவேன். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துருந்தேன். என்னோட அதிகபட்ச ஆசை வந்து நான் ஒரு படித்து நல்ல ஒரு வேலைக்கு வரணும், அதிகபட்சமாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு கனவு தான். சினிமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவுலாம் கிடையாது. அப்படி இருக்கப்போ தான் ஒரு தெலுங்கு படம் வாய்ப்பு வந்துச்சு. அதில் நடிப்போம். பட் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம், திருப்பி நம்ம வந்து ஃபேமிலி குடும்பம்னு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். வாழ்க்கை எனக்கு எங்கேயோ மாறி போச்சு. அதாவது
ஒவ்வொரு நொடியும் ஆச்சரியம் நிறைந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் வந்து ஒரு வானத்துலேருந்து எப்படி ஒரு மழை பெய்யுது, அந்த மழை எங்கே போய் சேருன்னு சொல்ல முடியாது. கடல்லையும் போகும், சாக்கடையிலையும் போகும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறப்போ வந்து எந்த தாயுமே வந்து தம்புல வந்து இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்க மாட்டோம். நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் வாழ்க்கை என்ன செய்யும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். அந்த மாதிரி தான் ரஞ்சிதாவோட வாழ்க்கை. சராசரி ஒரு குடும்பத்து பெண், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு செட்டில் ஆகணும், பெரிய ஆசைபாசங்கள்லாம் இல்லாத ஒரு பெண் வந்து நடிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. அது எங்கெங்கேயோ கொண்டு போய் வச்சு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகி அவங்கள பற்றின சர்ச்சையான வீடியோக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சராசரி வாழ்க்கை, எந்த சராசரி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட ரஞ்சிதா இன்றைக்கி ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ இது வந்து வாழ்க்கை வந்து சொல்லுவாங்களே விசித்திரமானது, வினோதமானது, நொடிக்கு நொடி அதிசயங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி அது கரெக்டாக ஆப்டானது வந்து ரஞ்சிதாவினுடைய 90 காலகட்டங்களில் நாடோடி தென்றல், அமைதிப்படை, இந்த மாதிரி வரிசையாக படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இடையில வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு பிறகு வந்தாங்க, அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி அப்படி போய் லைஃப் போய் இங்கே வந்து ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும், இந்த மாதிரி போலீஸ் ஆகணுன்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொன்னீங்க. ஒரு சமயம் வந்துட்டு அவங்க ஒரு உளவாளி மாதிரியோ ஒரு ஸ்பை மாதிரியே செயல்பட்டு நித்யானந்தாவுடைய ரகசியங்கள் எல்லாம் சேகரித்து கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு அவங்களோட இருங்கன்னு சொல்லி ஏதாவது இல்லை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதீத கற்பனையாக இருக்குது. பேசிக்காக வந்து ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் சிறு வயதுலேருந்து நாட்டம், ஆன்மீக நாட்டம். அதாவது என்னென்னா தனக்கு ஒரு பிரச்சனை, தன்னுடைய குறைகளை சொல்கிறதுக்கு தான் கடவுள்கிட்ட போகிறான் எல்லா மனிதனும். நம்மளால் முடியாத விஷயத்தை கடவுள்கிட்ட சொல்லி கடவுள் நடத்தி கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு தேடல் சின்ன வயசுலேருந்தே ரஞ்சிதாவுக்கு இருந்திருக்கு. அதை கூட அதை குட்டி பத் பண்ணி வந்து ஒரு இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நிறையா புத்தகங்கள் படிப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிப்பாங்க. அப்படி ஒரு ஆன்மீக தேடலில் இருந்து அப்படியே வேறு பக்கம் போய் தான் இவருடைய பேச்சு, இவருடைய இதெல்லாம் கேட்டு தான் அங்கே போய் இதாகி அது பெரிய ஆராய்ச்சியில் கிடச்சின்னு முடிஞ்சு போச்சு. அது வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதுதான் வந்தது. அப்போ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு ஆன்மீக தேடல் இருந்துகிட்டு இருக்கு. தான் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, தான் விஷயத்தை சொல்கிறதுக்கு, அதுலேருந்து நமக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா, அமைதி கிடைக்குமா அப்படின்றதான் அவங்களோடது. ஆனால் அது அப்படியே வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி திசையாக மாற்றி கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. அதுதான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஆனால் ஒரு நடிகையாக வந்துட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய படங்களில் வந்துட்டு அவங்க ஒரு பிரபல்யமான ஒரு நிலையை அடைஞ்சா கூட, பட் எங்கேருந்து சார் அங்கேருந்து ஆன்மீகம், அதாவது சினிமாவிலேருந்து ஆன்மீகம்ன்ற அந்த மடைமாற்றம் எப்படி நடந்தது? இல்லை, உங்களுக்கு அந்த ஆன்மீக தேடலுங்கிறது வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. அது வந்து ஒரு எண்டே இருக்காது. அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், நம்மளும் கடவுள் மட்டும் பேசக்கூடிய விஷயம். இது தனி ஒரு உலகம். இந்த சினிமாங்கிறது வேறு. சினிமாவில் உங்களுக்கு வேர்த்தா குறை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், மூஞ்சியில் வேர்த்து வலிச்சா தொடச்சி விடுறதுக்கு ஒரு ஆள், ஜூஸ் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள், ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள்னு இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியாக இருந்தாலும் கூட பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அதுதான் அவங்க ஒரு சில பேர் கடவுள், ஒரு சில பேர் இயற்கைங்கிறாங்க, ஒரு சில பேர் ஆன்மீகங்கிறாங்க, ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு பேர் சொல்லலாம். அந்த ஒரு தேடல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ என்ன உயரத்துக்கு போயிருந்தாலும் சரி, புகழின் உயரத்துக்கு இருந்தாலும், வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த தேடல் வந்து இவருடைய ஸ்பீச்சை கேட்டு, இவருடைய புத்தகங்கள் படிக்க இவரை நோக்கி அங்கே இழுத்துட்டு போயிருக்கு. அங்கே போன பிறகு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அதுக்கப்புறமும் வந்துட்டு இவங்க ஒரு தொடர்பில் இருந்தாங்களா ரஞ்சிதா அவர்கள்? யாரோட இருந்திருக்காங்களா? லைக் ஒரு இல்லை, இந்த பிரச்சனைக்கு வந்த பிறகு அங்கே அந்த நாட்டை விட்டு போன பிறகு அவங்களுக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. இதெல்லாமே பழைய அவங்க கொடுத்த மனந்திறந்து கொடுத்த ஒரு வீடியோ. இந்த பிரச்சனை வந்த பிறகு ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தினாங்க. பத்திரிகை சந்திப்பில் எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, என்னையே இப்படி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமாக அழுதுலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம என்ன சார் பண்ணோம்? அவங்க தானே சார் பண்ணாங்க. நம்ம என்ன இல்லை, அதை வந்து ஏன் எக்ஸ்போஸ் பண்ணீங்க, ஏன் வந்துருச்சு, அதை வந்து இன்னைக்கு எல்லாரும் இந்த மாதிரியான போட்டு அந்த 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 காலகட்டங்களில் சோஷியல் மீடியா பெருசாக இல்லை. அப்போ ஒரு வார மேகசீனில் தான் அது முதல் அட்டைப்படமாக வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் எல்லாரும் போட்டாங்க, பெரிய ஏதாச்சு. அப்புறம் ஒரு சேனலில் அது வீடியோ போச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான சோஷியல் மீடியா அன்னைக்கு ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வேற மாதிரியா இருக்கும். ரீலாக போயிருக்கும், ரீல்ஸ் போயிருக்கும், ஷார்ட்ஸ் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். பட் அன்னைக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாதனால ஒரு பத்திரிகையில் வந்துச்சு, ஒரு வார பத்திரிகையில் ஒரு நாள் வந்துச்சு. அந்த பத்திரிகை கிடைக்கவே இல்லை. வந்து காலையில் வருது அந்த பத்திரிக்கை, அந்த பத்திரிகையோட அட்டைப்படத்தில் ஃபோட்டோவோட வருது. பார்த்தா விட்டு தீர்ந்துருச்சு அந்த பத்திரிகை. 2வது எடிஷன் அடுத்த நாளே போடுறாங்க. அதை பற்றின வீடியோ வந்து ஒரு மெயின் சேனலில் வருது. அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. அது ஏன் பரபரப்பான செய்தி ஆச்சுன்னா, நித்யானந்தா கதைவத்தில் காட்டுவார்னு ஒரு வாரத்தில் வார பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கார். ஆன்மீகம் சம்பந்தம்னா எந்த விதமான மத சார்ந்த ஆன்மீகம் கிடையாது, காமனான ஒரு ஆன்மீகம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் வாசகர் கூட்டம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவரை பற்றின இப்படி ஒரு வீடியோ வந்தோடனே அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுவும் ரஞ்சிதா
தமிழ் சினிமாவில் 90 காலகட்டங்களில் பலருக்கும் கனவு கன்னியாக இருந்த நடிகை, பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாமியாரோட லிங்க் ஆகி அந்த வீடியோ வர்றப்ப ஒரு பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அதில் அப்படி பெர்மனெண்ட்டாகவே அவங்க அந்த ஆசிரமத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் அவருக்கு பிரச்சனை வந்த பிறகு இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ ஒரு தனியாக ஒரு தீவை வாங்கி அங்கே இருக்கிறாங்க. அப்பப்போ செய்திகள் வருது, நாட்டுக்கு வர்றீங்களா, விசா தர்றோம் அப்படி இப்படின்னு. அதுக்கு பலரும் வந்து எங்களுக்கு விசா கொடுக்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த நாட்டினுடைய அதிபராக நித்யானந்தாவும் பிரைம் மினிஸ்டராக வந்து ரஞ்சிதாவும் இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட கொஞ்சம் அவர் இங்கே இருக்கும்போது வந்துட்டு நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் திருப்பதி கோயிலேருந்து வந்ததாகவும் அவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பெல்லாம் கொடுத்து கொண்டுட்டு வந்தாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் சொல்லப்படுது இல்லையா? ரஞ்சிதாவுக்கும் நித்யானந்தா அவர்கள் ரஞ்சிதாவை இந்த இடத்துல வச்சு நீங்கள் இதை தான் பார்த்துக்கணுங்கிற அந்த ஒரு சூழல் இருக்குல்ல, அது என்ன அவ்வளோ பெரிய ஒரு கரிசனம், ஒரு அக்கறை ரஞ்சிதா மேலே? இல்லை, கரிசனம் அக்கறைன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதாவது நீங்கள் எப்படி எதில் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னே சொல்ல முடியாது. இவரும் தனியாக இருக்கிறாரு, இவங்களும் ஒரு பிரச்சனைனால தனியாக வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு 2 பேரும் மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்கள், ஷேர் பண்ணிக்கிற விஷயம், ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா சொல்லவே முடியாது. ஒருத்தர் மீது நம்ம காதல் வர்றதும், ஒருத்தர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறதும், இது வந்து இயற்கையாக வரும். நீங்கள் பல கோடி ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் யாராவது ஒருத்தனை கொடுத்து உண்மையாக ஒருத்தர் லவ் பண்ண வச்சிருங்கன்னு சொன்னால் பண்ண முடியுமா? வரவே வராது. இந்த காதல்ங்கிறது வந்து கம்பல்ஷனுக்காக வராது, கட்டாயப்படுத்தி வர முடியாது. ஒரு பழத்தை எப்படி நீங்கள் வந்து தடியை வச்சு அடித்து பழுக வைக்க முடியாது. அது மாதிரி காதல்ங்கிறது வந்து எப்போ, யாருக்கு, எங்கே, எந்த நேரத்தில், எந்த நொடியில் வரும்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு ஷேரிங்கு எல்லாம் ஒரே அலைவரிசையில் வந்திருக்கு. அதனால் அவர் முழுசாக நம்புகிறாரு, அதனால் அவர் கூடயே வச்சிருக்கிறாரு. அவங்களும் முழுசாக நம்புகிறாங்க. இவங்க லக்ஸுரியாக ஒரு சினிமா நடிகையாக இருந்தவங்க, ஆனால் இவர் வந்து ஒரு சாமியாராக இருந்தவங்க. வாழ்க்கை எப்படி சேர்த்து வச்சிருக்கு பாருங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இவர் ஒரு எல்லாத்தையும் துறந்த ஒரு துறவியாக வாழ்ந்தவர், துறந்ததாக சொல்லப்படுற ஒரு துறையாக வாழ்ந்தவர். இவங்க வந்து லக்ஸூரியாக வாழ்ந்தவங்க. அதாவது அவங்க கிளம்புனாங்கன்னா கார் கதவை திறந்துருக்க ஒரு ஆள், ஜூஸ் கொடுக்குறக்கு ஒரு ஆள், வேத்தை தொடச்சி விடுறதுக்கு ஒரு ஆள், இப்படி ஒரு புகழின் வெளிச்சத்தில் உச்சத்தில் நட்சத்திரமாக ஜொலிச்ச ஒரு நபர், ஒரு சாமியாராக இருந்த ஒரு நபர். இவங்களுக்குள்ள ஒரு நட்பு அது தொடர்ந்து பாருங்க இத்தனை வருஷமா. அதெல்லாம் வந்து எப்படின்னா அதான் இயற்கையின் விளையாட்டு. காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதான் உண்மையில இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆனா அவங்க நினைச்ச வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அவங்க நினைச்ச வாழ்க்கை ஒரு சராசரியான ஒரு குடும்ப பெண்ணா இருக்கணும், படிக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு குழந்தை பெற்றுக்கணும், 4 பேர் சொந்த பந்தங்களோட இருக்கணும். சொந்த பந்தங்களை விட்டு, இருந்த சினிமா வாய்ப்புகளை விட்டு, இருந்த கணவரை விட்டு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிடுச்சு. அதான் சொல்றாங்களே, வாழ்க்கை வந்து ரொம்ப விசித்திரமானது. ஒவ்வொரு நொடியும் வந்து பல அதிசயங்களை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை. வானத்துலேருந்து மழை பெய்யுது, அந்த மழை வந்து எங்கே போய் சேரும்? கடல்லையும் போகும், சாக்கடையிலையும் போகும், சில நேரங்களில் வானத்துலேருந்து வராமல் ஆவியாக அப்படியே போயிடும். அந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏதோ ஒரு நினச்சி வாழ்கிறோம், ஆனால் அது எங்கெங்கேயோ கொண்டு போய் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிருது கடைசியில். அது மாதிரி தான் ரஞ்சிதாவின் வாழ்க்கை. நினச்ச வாழ்க்கை ஒன்று, அமைஞ்ச வாழ்க்கை ஒன்று, கிடைச்ச வாழ்க்கை ஒன்று. இன்றைக்கி பல கோணங்களில் போய் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரியான இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. பொதுவாக நடிகைகளுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க, இல்லை வந்துட்டு சொத்தை விட்டுருவாங்கன்ற மாதிரியான கதைகள் கேட்டிருக்கோம். இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் ரஞ்சிதா மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாறு வந்துட்டு ஒரு நடிகைக்கு இல்லவே இல்லை சார். இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஒரு நடிகை திரைப்படம் எடுத்து அதனால் அவங்க கஷ்டப்பட்டு சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மாதிரி போன கதைகள் இருக்குது. ஒரு நடிகை வந்து யாராவது காதலிச்சு அது காதல் சேராமல் சூசைட் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு நடிகை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கை பிரிஞ்சு அதுக்கு பிறகு 2-3 திருமணம் பண்ண கதைகள் நிறையா இருக்குது. சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு கண்காணாத ஏதாவது நாட்டில் போய் செட்டில் ஆன நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த கதைகள் இருக்குது. ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு நடிகை ஒரு சாமியாரோட 20 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆசிரமத்தில் இருக்கிறாங்க, அந்த ஒரு இதாக இருக்கிறாங்கிற விஷயம், சம்பவம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம். இதுதான் முதல்ல இதுதான் நடந்திருக்கு. ரொம்ப நன்றி சார்.